ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம க்ரானிக் லிம்போசிட்டிக் லியூக்கீமியா பற்றி பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஓவர்வியூ. ஸோ அதை வச்சு நம்ம பேசிக்ஸ் என்னென்னு தெரியும். ஸோ இப்போ நேம் படி பார்த்திங்கன்னா க்ரானிக் லிம்போசைட்டிக் லியூக்கீமியா. ஸோ இது லிம்போசைட்டிக் வேரியண்ட்டில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் லிம்போபிளாஸ்ட்டு. ஸோ இதோட மெச்சுரேஷனில் லேட் ஸ்டேஜ் ஆஃப் மெச்சுரேஷனில் மியூட்டேஷன் ஆகிறது. இது ஏர்லி ஆச்சுன்னா க்ரானிக் அக்யூட் லிம்போபிளாஸ்டிக் லியூக்கீமியா. ஏஎல்எல் லாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா சிஎல்எல் க்ரானிக் லிம்போசைட்டிக் லியூக்கீமியா. ஸோ இது மோஸ்ட் காமனாக யாருக்கும் வருது இந்த டைப் ஆஃப் கேன்சர் பார்த்திங்கன்னா எல்டர் பீப்புள் அரௌண்ட் 65 to 70 இயர்ஸ் வரவங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ இது ஒன் ஆஃப் த leukemia not associated with radiation. Not associated with radiation. ஓகேவா? இது ஒரு கொஷினை கூட கேட்கலாம். எந்த லியூக்கீமியா கேன்சர் அசோசியேஷன் ரேடியேஷன் அசோசியேஷன் கிடையாது அப்படின்ட்டு. இது மோஸ்ட் காமன் ரேடியேஷன் அசோசியேட்டட் லியூக்கீமியா. மோஸ்ட் காமன் ரேடியேஷன் அசோசியேட்டட் லியூக்கீமியா AML acute myeloid leukemia. ஓகேவா? ஸோ இது மோஸ்ட் காமன் ரேடியேஷன் அசோசியேட்டட் லியூக்கீமியா. ஸோ அதுக்கப்புறம் க்ரானிக் லிம்போசைட்டிக் லியூக்கீமியா ஓட ஜெனட்டிக்ஸு. ஓகேவா? ஸோ க்ரானிக் லிம்போசைட்டிக் லியூக்கீமியா இது சிஎல்எல் மோஸ்ட்டாக நாட் மோர் காமன் வித் டெலிஷன் rather than translocation. ஸோ லைக் ஏஎல்எல் பார்த்தீங்க, சிஎம்எல் பார்த்தீங்கன்னா translocation. பட் இது மோஸ்ட் காமனாக அசோசியேட் வித் டெலிஷன் தென் த translocation. ஓகேவா? ஸோ என்னென்ன டெலிஷன் பார்த்தீங்கன்னா லைக் எல்லாமே லாங் ஆர்ம்ஸ் 11, 12, 13 இப்படி பார்த்துக்கோங்க. 11, 12, 13 Q and 17th chromosome எல்லாமே குரோமோசோம். ஸோ இதில் P53 gene. ஓகேவா? இதில் ஓவராலாக புவர் ப்ரோக்னோசிஸ் பார்த்தீங்கன்னா P53 gene. ஓகேவா? கார்டியன் ஜீன் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஜீன் டெலிஷன் ஆச்சு அப்படின்னா புவர் ப்ரோக்னோசிஸ். ஓகே, இது இன்டர்மீடியட் அண்ட் குட் ப்ராக்னோசிஸ். இது 13Q டெலிஷன் ஆனாலுமே ஸ்டில் குட் ப்ராக்னோசிஸ். இது ரெண்டுமே இன்டர்மீடியட் ப்ராக்னோசிஸ். ஓகே, ஸோ சிஎல் க்ரானிக் லிம்போசைட்டிக் லியூக்கீமியா மோஸ்ட் காமனாக டி செல் வேரியண்ட்டில் வருமா, பி செல் வேரியண்ட் வரும்னா சிஎல் மோஸ்ட் காமனாக பி செல் வேரியண்ட்டில் வரும். ஓகேவா? அதுதான் டி செல். லைக் ஆக்டிவ் லிம்போபிளாஸ்டிக் ஏஎல் எது டிஎல்எல்லாக இருக்கலாம், இல்லை பிஎல்எல்லாக இருக்கலாம். பட் சிஎல் மோஸ்ட் காமனாக பி செல் வருது. ஸோ எப்படி பி செல்ஸையும் க்ரானிக் லிம்போசைட்டிக் லியூக்கீமியாவே டிஃபர் பண்ணுவீங்க, அது தெரியணும். ஸோ பி செல்லுங்கிறது நார்மல் செல்லு, லியூக்கீமிக் செல்லு. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு சிடி மார்க்கரை வச்சு ஃபைண்ட் பண்ணலாம். நார்மலாக பி செல்லோட சிடி மார்க்கர் CD 19, 20. ஸோ ஈவன் சிஎல்எல்லையும் CD 19, 20 இருக்கும். பட் பார்த்திங்கன்னா இதை CD5 பாசிட்டிவ் இருக்கும். ஓகேவா? ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் மார்க்கர். ஓகேவா? ஸோ நார்மலாக CD5 டி செல்லில் இருக்கும். பட் ஆனால் அது ஒன் ஆஃப் த லியூக்கீமிக் செல் பி செல் வேரியண்ட்டில் இருக்குது அப்படின்னா அது சஜஸ்டிவ் ஆஃப் சிஎல்எல். ஓகேவா? ஒன்று சிடி மார்க்கர் வச்சு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்மலாக ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுதான் ஒரு பி செல். ஒரு ஆன்டிஜன் ஸ்டிமுலேட் பண்ணுது. அப்போ பி செல் என்னவா ஃபார்ம் ஆகும்? பிளாஸ்மா செல்லாக மாறும். ஸோ அந்த பிளாஸ்மா செல்ஸ் ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நார்மல் பி செல் ப்ரொடியூஸ் பண்ணும். லைக் IgG, IgM, IgE அந்த மாதிரி எல்லாமே காந்தி எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணும். பட் இதே ஒரு லியூக்கீமிக் செல் சிஎல்எல். ஸோ இப்போ இந்த செல்லை நீங்கள் ஸ்டிமுலேட் பண்ணுறீங்க, ஆன்டிஜன் மூலமாக ஸ்டிமுலேட் பண்ணுறீங்கன்னா ஸோ அதுவுமே ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணும். பட் இது எல்லாமே ஒரே வேரியண்ட்டு மோனோக்ளோனல் ப்ராலிஃபரேஷனாக இருக்கும்.
ஓகே, மோனோக்ளோனல் ப்ராலிஃபரேஷனாக இருக்கும். ஒரே ஆன்டிபாடி ஃபார் ஐஜிஜினா ஐஜிஜி மட்டும்தான் இருக்கும், ஐஜிஎம்னா ஐஜிஎம் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம வந்துட்டு இது வந்து சிஎல்எல் சொல்லிட்டு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஆன்டிபாடி வந்து இம்யூனோ ஈவன் தான் ஆன்டிபாடி இருந்தாலும் இதில் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டு ஃபங்க்ஷன் எதுவுமே இருக்கும். ஸோ அப்போ வந்து இன்காம்பிட்டண்ட்டாக இருக்கும் இந்த ஆன்டிபாடிஸ். மோனோக்ளோனல் ப்ராலிஃபரேஷனாக இருக்கும், இம்யூனோ இன்காம்பிட்டண்ட்டாக இருக்கும். ப்ளஸ் சிஎல்எல்ல வந்துட்டு CD5 பாசிட்டிவாக இருக்கும். எக்ஸ்ட்ராவாக நார்மலாக வந்துட்டு CD5 வந்து T செல்லில் இருக்கும், பட் ஆனால் அது B செல்லில் இருக்குது அப்படின்னா சஜஸ்டிவ் ஆஃப் லியூகீமியா. ஸோ கொஷின் எக்ஸாம் பேஸ்டு கொஷின்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா CD மார்க்கர்ஸ் வச்சு கேட்பாங்க. மார்க்கர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வரிசையாக 3 மார்க்கர்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. CD5, 23, 200. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு கேன்சருக்கு தகுந்த மாதிரி ப்ரெசென்ட் இருக்கும். ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு க்ரானிக் லிம்போசைட்டிக் லியூகீமியா, வந்து மேண்டல் செல் லிம்போமா, வந்துட்டு மார்ஜினல் லிம்போமா லுக்கீமியா. ஸோ அது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். டிஸ்க்ரீட் மாஸாக இருந்தால் லிம்போமா, அது வந்துட்டு டிஃப்யூஸ் ஸ்ப்ரெடாக இருந்தால் லுக்கீமியா. மார்ஜினல் லிம்போமாவாக இருக்கலாம், இல்லாட்டி அதுக்கு இன்னொரு நேம் வந்து மேல்டோமா. ஸோ மேல்டோமா என்ன ஒரு பாக்டீரியானால வரலாம் வந்து H. pylori கேன் காஸ் வந்துட்டு மேல்டோமா. இது ஆல்ரெடி கேட்ட ஒரு கொஷின். ஓகே, ஸோ இப்போ எந்தெந்த இடத்துல வந்துட்டு என்னென்ன மார்க்கர்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். CLL க்ரானிக் லிம்போசைட்டிக் லியூகீமியாவில் வந்துட்டு CD5 இருக்கும், CD23 இருக்கும், CD200 இருக்கும். ஸோ வந்து இந்த 3மே பாசிட்டிவ், 5, 23, 200. அண்ட் மேண்டல் செல் லிம்போமாவில் வந்துட்டு CD5 இருக்கும், பட் இது ரெண்டுமே ஆப்சென்ட்டில் இருக்கும். ஓகேவா? CD23 and 200 மார்ஜினல். ஸோ வந்து ஜஸ்ட் திங்க் இட் வாஸ் இன் த மார்ஜின், எவ்ரி திங் வந்துட்டு ஆப்சென்ட். ஓகேவா? CD5, CD23, CD200 இது எதுவுமே இருக்காது. மார்ஜின்ஸ் வந்து லிம்போமா. ஸோ வந்துட்டு பேஸ்ட் ஆன் CD மார்க் கொஷினில் கொடுத்துருக்கதை வச்சு ஆன்சர் பண்ணலாம். ஸோ இது வந்து ஆல்ரெடி நிறைய டைம் கேட்குறது இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகேவா? அடுத்தது ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ். ஸோ என்னென்ன பேஷண்ட் வந்து எப்படி வருவாங்க அப்படின்ட்டு. ஃபஸ்ட் ஒன்று வந்துட்டு வெயிட் லாஸ், அன்எக்ஸ்பிளைன்டு வெயிட் லாஸ். ஸோ அன்எக்ஸ்பிளைன்ட் வெயிட் லாஸ் இது வந்துட்டு கேட்டகரி B சிம்டம்ஸ்னு கூட சொல்லுவாங்க. வித்தின் 6 months 10% ஆஃப் பாடி வெயிட் வந்து லூஸ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இது வந்து அன்எக்ஸ்பிளைன்ட் வெயிட் லாஸு. அதுக்கப்புறம் ஸோ வந்துட்டு அப்நார்மல் ஆன்டிபாடி இருக்கிறதுனால இம்யூனோ இன்காம்பிட்டண்ட்டாக இருப்பாங்க. அப்போ வந்துட்டு என்ன ஆகும்? இன்க்ரீஸ்டு ரிஸ்க் ஆஃப் இன்ஃபெக்ஷன், ஈஸியாக இன்ஃபெக்ஷன் ஆகும். எதனாலனா இது வந்து மோனோக்ளோனலாக ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணும், ஸ்டில் வந்துட்டு அந்த ஆன்டிபாடிஸ் வந்து ஃபங்க்ஷனலாக இருக்காது. அப்போ அது வந்துட்டு இன்க்ரீஸ்டு ரிஸ்க் ஆஃப் இன்ஃபெக்ஷன். சம்டைம்ஸ் தட் இம்யூனோ இன்காம்பிட்டன்ட் ஆன்டிபாடி என்ன பண்ணும் அப்படின்னா போயிட்டு ஓன் RBC பிளேட்லெட் அட்டாக் பண்ணும். ஸோ அட்டாக் பண்ணுறதுனால இது என்ன காஸ் பண்ணால் ஆட்டோ இம்யூன் ஹீமோலைட்டிக் அனீமியா. ஸோ CLL வந்துட்டு அப்நார்மல் B செல்லு அப்நார்மல் ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த அப்நார்மல் ஆன்டிபாடி RBC அட்டாக் பண்ணுறதுனால ஆட்டோ இம்யூன் ஹீமோலைட்டிக் அனீமியா. அது இல்லாமல் பிளேட்லெட் அட்டாக் பண்ணுது அப்படின்னா வந்துட்டு த்ராம்போசைட்டோபீனியாவும் காஸ் பண்ணும். வந்துட்டு இதே அக்யூட் வெரைட்டிஸில் வர்றது எல்லாமே வந்துட்டு ஒன்று போன் மேரை வந்து ஃபில் பண்ணி போன் மேரை வந்து ஃபுல் ஆஃப் வந்துட்டு லியூகெமிக் செல்ஸாக இருக்கும். அப்போ வந்துட்டு நார்மல் செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாமல் RBC அனீமியாவும் பேன்சைட்டோமீனியா பிளேட்லெட் குறையும், த்ராம்போசைட்டோபீனியா. ஸோ வந்து பேன்சைட்டோபீனியா அது வந்துட்டு போன் மேரை ஃபில் பண்ணுறதுனால. பட் இப்போ வந்து க்ரானிக் லிம்போசைட்டிக் லியூகெமியா நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு அப்நார்மல் ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த ஆன்டிபாடி போய்ட்டு நார்மலாக இருக்கிற RBCயும் பிளேட்லெட்டையும் டேமேஜ் பண்ணுறதுனால வருது. ஓகேவா? ஸோ இது ஒன்று. அடுத்தபடி பார்த்திங்கன்னா வந்துட்டு
ஹெப்படோஸ்ப்ளீனோமெகாலி. ஓகேவா, ஹெப்படோஸ்ப்ளீனோமெகாலி. ஸோ இது வந்து ஜென்ரல் ஃபியூச்சர், லைக் வெறும் ஹெப்படோஸ்ப்ளீனோமெகாலி வச்சு இது வந்துட்டு சிஎல்எல்லாம் சொல்ல முடியாது. ஸோ நிறைய நமக்கு வந்துட்டு கிளினிக்கல் கோரிலேஷன்ஸ் இருக்கணும், ப்ளஸ் வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ் அது என்னன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ வந்துட்டு இதில் வந்து ஃபைண்டிங்ஸ் செல்ஸ் லைக் வந்து செல்ஸ் ஸ்மியர் எடுக்கும்போது வர ஃபைண்டிங்ஸ் என்னென்னு பார்க்குறீங்க. பிகாஸ் ஆஃப் திஸ் வந்துட்டு சிஎல்எல் வந்து லைக் லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் மெச்சுரேஷன் அரெஸ்ட்டாக இருக்கிறதுனால செல்ஸ் வந்து ப்ராப்பராக டெவலப் ஆகிருக்காது. ஸோ செல்ஸ் எல்லாமே வீக்காக இருக்கும். ஸோ இப்போ இந்த வீக்காக இருக்கிற செல்ஸை வந்துட்டு ஸ்மியர் பண்ணும்போது செல்ஸ் வந்து பிரேக் ஆகும். இந்த பிரேக் ஆகுறதுனால இந்த செல் பேர் வந்து ஸ்மஜ் செல்ஸ். ஓகேவா, குரூப் ஆஃப் ஸ்மஜ் செல்ஸ் வந்து லுக் லைக் வந்துட்டு கான்வென்ட் கேர்ள் அப்பியரன்ஸ், கான்வென்ட் ஸ்கூல் கேர்ள் அப்பியரன்ஸ். அப்படின்னா இது எல்லா ஸ்லைட்ஸ் பார்த்திங்கன்னா எல்லா செல்ஸுமே வந்து லுக் சிமிலர், ஒரே மாதிரி இருக்கிறது வந்துட்டு கான்வென்ட் ஸ்கூல் கேர்ள் அப்பியரன்ஸு. இதே வந்துட்டு காலேஜ் கேர்ள் அப்பியரன்ஸும் இருக்கும், அது வந்துட்டு சிஎம்எல்ல வரும். ஓகேவா, ஓகே. ஸோ ஸ்மஜ் செல்ஸ் ஸ்மியர் ஃபைண்டிங்ஸில் வந்து ஸ்மஜ் செல்ஸ் பார்ப்பீங்க, இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறம் ஸோ இந்த வந்து சிஎல்எல் வந்து சிஎல்எல்லாக தான் இருக்குமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. ஸோ சிஎல்எல் வந்து சம்டைம்ஸ் சிஎல்எல் இருக்கிறவங்களுக்கு நார்மலாக குட் ப்ரோக்னோசிஸ் லைக் லாங் லைஃப் இருக்கும். பட் சம்டைம்ஸ் there can be transformations கூட ஆகலாம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ரீ லிம்போசைட்டிக் லியூக்கீமியாவாக மாறலாம். நார்மலாக வந்துட்டு நான் சொன்ன மெச்சுரேஷன் வந்துட்டு லேட்டாக வந்து மெச்சுரேஷன் அரெஸ்ட் இருக்கும். பட் இந்த லேட் மெச்சுரேஷன் அரெஸ்ட் வந்து கொஞ்சம் முன்னாடி போய் இன்னும் இயர்லியாக வந்துட்டு அரெஸ்ட் ஆகிறதுனால ப்ரீ லிம்போசைட்டிக் இன்னும் ப்ரியராக இருக்கும். ஸோ அது வந்து இது வாசன் த ப்ராக்னோசிஸ். ஸோ இது வந்து 10% ஆஃப் கேசஸில் நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி நடந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னா பேன்சைட்டோபீனியா லைக் வந்துட்டு எல்லா செல்ஸுமே டிக்ரீஸ் ஆகும். ஸ்ப்ளீனோமெகாலி வந்துட்டு ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும் சைஸு. ஓகேவா, ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் இன்னொரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ லியூக்கீமியா, க்ரானிக் லிம்போசைட்டிக் லியூக்கீமியா வந்துட்டு டிஃப்யூஸ் லார்ஜ் பி செல் லிம்போமா, DLBCL, டிஃப்யூஸ் லார்ஜ் பி செல் லிம்போமா. க்ரானிக் லிம்போசைட்டிக் லியூக்கீமியா வந்துட்டு லிம்போமான என்ன சொன்னால் ஒரு டிஸ்கிரேட் மாஸாக வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா, இந்த மாதிரி மாறுறது லியூக்கீமியா வந்து லிம்போமாவாக மாறுறதுக்கு சிண்ட்ரோம் பேர் வந்துட்டு ரிச்சர் சிண்ட்ரோம். அதுக்கு இல்லாமல் இன்னொரு சிண்ட்ரோமும் இருக்குது, லைக் சிஎல்எல் அசோசியேட் வந்து ஈவான் சிண்ட்ரோம் லைக் எவ்ரி ஒன் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இப்போ ஈவான் சிண்ட்ரோம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒன்று சிஎல்எல் ப்ளஸ் ஆட்டோஇம்யூன் ஹீமோலைட்டிக் அனீமியா ப்ளஸ் த்ராம்போசைட்டோபீனியா, இடியோபதிக் த்ராம்போசைட்டோபீனியா. ஓகேவா, ITP இந்த எல்லாமே சேர்த்து ஈவான் சிண்ட்ரோம், ரிச்சர் சிண்ட்ரோம், ப்ரீ லிம்போசைட்டிக் லியூக்கீமியா. ஸோ இது வந்து சிஎல்எல்லோட டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ சிஎல்எல்லில் மோஸ்ட் காமனாக பிளட்டில் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா அப்சல்யூட் லிம்போசைட்டோசிஸ். அப்சல்யூட் லிம்போசைட்டோசிஸ்னால் லிம்போசைட் வந்து மோர் தென் 5000 மைக்ரோலிட்டர். ஓகேவா, ஸோ கொஷின் வந்துட்டு மோர் தென் 5000 மைக்ரோலிட்டர் கொடுத்தாலும் சரி, அப்சல்யூட் லிம்போசைட்டோசிஸ் கொடுத்தாலும் சரி, கன்சிடர் வந்துட்டு மோஸ்ட் ப்ராபபிள் டயக்னோசிஸ் வில் பி க்ரானிக் லிம்போசைட்டிக் லியூக்கீமியா. ஸோ இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ் ஸோ வந்து பேஸ்ட் ஆன் லைக் எல்லாத்தோட ஜெனட்டிக்ஸ் அண்டு ஃபைண்டிங்ஸ் பொறுத்து தான் வந்துட்டு ஆன்சர்ஸ் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு அக்யூட் லிம்போமா ALL. இப்போ ALLன்னு பார்த்துட்டிங்கன்னா அக்யூட் வெரைட்டிஸ் எல்லாமே வந்துட்டு பிளாஸ்ட் செல்ஸ் வந்துட்டு நம்ம மெயினாக செக் பண்ணோம். பிளாஸ்ட் செல்ஸ் மோர் தென் 20% போன் மேரோ ஆஸ்பிரேஷன் இருந்தால் அது டயக்னோசிஸ். ஸோ இது வந்து அக்யூட் லியூக்கீமியாவுக்கு ஃபிக்ஸ்டு. அதை வந்து லிம்போபிளாஸ்டிக்காக இருந்தாலும் சரி, மைலோபிளாஸ்டிக்காக இருந்தாலும் சரி.
பட் சிஎல்எல்க்கும் சிஎம்எல்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ சிஎல்எல்ல வந்து மெயினாக என்ன செக் பண்ணோம் அப்படின்னா சிடி மார்க்கர். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சிடி மார்க்கரை வந்து ஃபைண்ட் பண்ணுறதுக்கான டெக்னிக் பேர் வந்துட்டு ஃப்ளோ சைட்டோமீட்டர். ஓகேவா. ஸோ இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ் வந்து ஃப்ளோ சைட்டோமெட்ரி. இதில் வந்து சிடி மார்க்கர் 5, 23, 200 இது எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். ஓகேவா. நார்மலாக அதுதான் செல்லில் இருக்கிற மார்க்கர்ஸ். இந்த மார்க்கர்ஸ்க்கு வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணுறதுக்காக ஃப்ளூரசன்ட் உள்ள ஆன்டிபாடிஸ் வந்து அந்த மிஷினில் இருக்கும். ஸோ வந்து அந்த ஆன்டிபாடிஸ் வந்துட்டு இந்த 5A, 23, 200ஓட அட்டாச் ஆகி அது வந்துட்டு ரீட் ஆச்சு அப்படின்னா, ஸோ இந்த ஆன்டிபாடிஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரீட் ஆகும். ஸோ இந்த ரீட் ஆகிறதுக்கான டெக்னிக் பேர் வந்து ஃப்ளோ சைட்டோமெட்ரி. ஓகேவா. இது வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸு. ட்ரீட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைக் எஃப்சிஆர் ஞாபகம் வச்சுக்கோங்க. எஃப்சிஆர் ரிடுக்ஸிமேப். இது வந்து CD20 ஆன்டகோனிஸ்டிக் ஆன்டிபாடி, மோனோக்ளோனல் ஆன்டிபாடி. MABன்னு முடிஞ்ச எல்லாமே மோனோக்ளோனல் ஆன்டிபாடி. சைக்ளோபாஸ்போமைடு, வந்து ஃப்ளூடராபின். இது எல்லாமே வந்துட்டு க்ரானிக் லிம்போசைட்டிக் லியூக்கீமியாக்கான மெயின் ட்ரீட்மெண்ட். ஃப்ளூடராபின், சைக்ளோபாஸ்போமைடு, ரிடுக்ஸிமேப். ஓகேவா. ஸோ இது வந்து மேஜர் ட்ரீட்மெண்ட் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ் முடிஞ்சு. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வந்துட்டு அக்யூட் மைலோசைட்டிக் லியூக்கீமியா. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அக்யூட்டுங்கிறது வந்துட்டு ரொம்ப இயர்லி மெச்சுரேஷனல் சேஞ்சஸ் ஆகிறது, மியூட்டேஷன் அது வந்துட்டு ஜெனட்டிக் சேஞ்சஸ் நடக்கிறது அக்யூட் மைலோசைட்டிக் லியூக்கீமியா. ஓகேவா. ஈவன் தோ லைக் ஒன்லி ஸ்மால் ஏஜில் இருக்கிற லுக்கீமியா வந்துட்டு ALL, பாக்கி எல்லாமே மோஸ்ட்டாக 65, 50 அந்த ரேஞ்ச் கிட்டே வரும். ஓகேவா. ஸோ இது வந்துட்டு ஒன் ஆஃப் த ரேடியேஷன் அசோசியேட்டட் கேன்சர், மோஸ்ட் காமன் ரேடியேஷன் அசோசியேட்டட் லுக்கீமியா. ஓகேவா. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபேப் கிளாஸிஃபிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃப்ரெஞ்சு, அமெரிக்கன், பிரிட்டிஷ் அசோசியேட்டட் கிளாஸிஃபிகேஷனு. ஸோ இந்த கிளாஸிஃபிகேஷனில் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இப்போ வந்துட்டு இப்போ மைலாய்டு வெரைட்டி, மைலாய்டு ஸ்டெம் செல், மைலாய்டு ஸ்டெம் செல் வந்து மைலோ பிளாஸ்டாக மாறும். ஸோ இந்த மைலோ பிளாஸ்டில் இருக்கிறது லேட் மெச்சுரேஷன் அரெஸ்ட்னா வந்துட்டு CML, இயர்லி அப்படின்னா வந்துட்டு AML. இது AML, இது CML. ஸோ மைலோய்டு ஸ்டெம் செல்ஸ் கேன் லீட்ஸ் டு ஃபார்மேஷன் ஆஃப் வந்துட்டு எரித்ராய்டு, தட் லீட்ஸ் டு ஃபார்மேஷன் ஆஃப் RBC, அண்ட் தெர் இஸ் வந்துட்டு மைலாய்டு ஸ்டெம் செல் கேன் கிவ் ரைஸ் டு மெகாகேரியாய்ட்ஸ், தட் இஸ் பிளேட்லெட். ஓகேவா. ஸோ இப்போ அந்த AML மெச்சுரேஷன் எந்த ஸ்டேஜில் அரெஸ்ட் ஆகுது, ஈவன் தோ இட் வாஸ் அ ப்ரீகர்சர், தெர் இஸ் வந்து செவரல் ஸ்டேஜ் இருக்குது. ஸோ இப்போ ஃபேப் கிளாஸிஃபிகேஷன் படி பார்த்தீங்கன்னா M0, M1, M2, M3, M4, M5, M6 அண்ட் M7. ஓகேவா. டோட்டலாக 7 வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா M0 வந்து அன்டிஃப்ரென்ஷியேட்டட் செல்ஸ் வந்துட்டு ரொம்ப அன்டிஃப்ரென்ஷியேட்டடாக இருக்கும், நாட் லுக் லைக் அ பேரண்ட் செல். ஸோ அன்டிஃப்ரென்ஷியேட்டட். இன்னும் வந்துட்டு இது வந்துட்டு M1 வந்து வித்தவுட் டிஃப்ரென்ஷியேஷன். இன்னொன்று வந்துட்டு வித் டிஃப்ரென்ஷியேஷன். ஓகே, வித் டிஃப்ரென்ஷியேஷன். அண்ட் வந்துட்டு M3 வந்துட்டு அக்யூட் ப்ரோமைலோசைட்டிக் லுக்கீமியா. AML M3ம்பாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வெரைட்டி வந்துட்டு AML M3. ஸோ M4 இருக்குது, M5 இருக்குது. M4 வந்துட்டு மைலோமோனோசைட்டிக், M5 வந்து மோனோசைட்டிக்கு.
M6 and M6 வந்துட்டு எரித்ராய்டு, இது வந்துட்டு மெகா கேரியர். ஓகேவா? ஸோ இப்போது ஒரு ஸ்டேஜஸ்க்கு லைக் ஒரு டைப் ஆஃப் ஏஎம்எல்க்கு ஒரு டைப் ஆஃப் வந்து கிளினிக்கல் சிம்டம்ஸ் வந்து அசோசியேட்டடாக இருக்கும். ஸோ கொஷினில் வந்துட்டு ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் கொடுத்துட்டு அதோட என்ன வந்து ஏஎம்எல் வெரைட்டிஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஸோ இது வந்து அதோட கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ்ன்னு கூட சொல்லலாம். அப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் கம் ப்ளீடு, கம் ஹைப்பர்ப்ளேஷியா அப்படிலாம் கொடுத்துருக்காங்கன்னா ஏஎம்எல் M5. It can seen in AML M4 also, but M5 is most common than M4. ஓகேவா? ஸோ AML M4 இருந்தால் ஈசனோஃபில்ஸ் வந்து ரைஸ் ஆகும். ஈசனோஃபில்ஸ் வந்து ரைஸ் ஆகும். ஓகேவா? ஸோ வந்துட்டு அடுத்த AML M3 அசோசியேட்டட் வந்துட்டு DIC. ஸோ டிஐசினா டிசமினேட்டட் இன்ட்ராவாஸ்குலர் கோஆகுலேஷன். ஸோ வந்துட்டு எல்லா பிளட் வெசல்ஸ்லையும் அங்கங்கே வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டு கிளாட் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நிறைய இடத்துல மல்டிபிள் கிளாட்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். என்னாகும், பிளேட்லெட் லெவல்ஸ் வந்து எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். லைக் வந்துட்டு திஸ் கிளாட்ஸ் வந்துட்டு லீட்ஸ் டு டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஆர்பிசி ஆல்சோ. ஸோ அனீமியா ஆரம்பிக்கும். ஸோ இது வந்துட்டு ஒன் ஆஃப் த டெட்லி கண்டிஷன், டிசமினேட்டட் இன்ட்ராவாஸ்குலர் கோஆகுலேஷன். ஸோ இது எந்த கண்டிஷனில் அசோசியேட் ஆகிருக்குன்னா AML M3யோட அசோசியேட் ஆகிருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு ஸோ எந்த AML வந்துட்டு அசோசியேட்டட் வித் டவுன் சிண்ட்ரோம் அப்படின்னா AML M7. ஸோ ஓகேவா? இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஹிண்ட். ஸோ இந்த இதுலேயுமே வந்துட்டு AMLலேயே ஹெப்படோஸ்ப்ளீனோமெகாலி நடக்கும். ஸோ எல்லாத்துலேயுமே ஹெப்படோஸ்ப்ளீனோமெகாலி காமன். பட் கொஷினில் வந்துட்டு மெகா ஸ்ப்ளீன் லைக் மேசிவ் ஸ்ப்ளீனோமெகாலி, ரொம்ப ஸ்ப்ளீன் வந்துட்டு எக்ஸசிவ் லார்ஜ் சைஸில் இருக்குன்னா CML. ஓகேவா? ஸோ மேசிவ்னு கொடுத்துருக்கான் அப்படின்னா திங்க் ஆஃப் CML, மேசிவ் ஸ்ப்ளீனோமெகாலி. ஏன் அப்படின்னா லைக் எப்படி நம்ம வச்சுக்கலாம், CML மெகா ஸ்ப்ளீன். ஓகேவா? ஸோ இதோட கிளாஸிஃபிகேஷன். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ இருக்கிற லைக் நீட் பிஜி கொஷின்ஸ் எல்லாமே வந்துட்டு அசோசியேட்டட் ஜெனட்டிக்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஜெனட்டிக்ஸ் வந்துட்டு ஒரு ட்ரிக்கை ஞாபகம் வச்சுக்கலாம். லைக் வந்துட்டு AML M2 வந்துட்டு மல்டிபிள்ஸ் ஆஃப் 2ஓட குரோமோசோம்ஸில் தான் வந்துட்டு ட்ரான்ஸ்லொகேஷன் ஆகும். ஸோ இப்போ வந்து 2 2 4 4 2 8ன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 8 21 ட்ரான்ஸ்லொகேஷன் வந்துட்டு AML M2 வெரைட்டி. ஓகேவா? ஸோ 3ங்கிறது வந்துட்டு 3 into multiples of 5, லைக் வேறு ஆப்ஷன் கிடையாது. ஸோ somehow we have to remember. ஸோ வந்துட்டு 15. ஸோ ட்ரான்ஸ்லொகேஷன் வந்துட்டு 15 and 17th குரோமோசோம். ஸோ ஒரு குரோமோசோம் ஞாபகம் இருந்தாலும் வந்துட்டு நம்ம ஆன்சர் பண்ணலாம். அதுக்கப்புறம் 4 மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 4 4s 16. 16th குரோமோசோம் இன்வர்ஷன் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி திஸ் 3 அட்லீஸ்ட் மினிமம் இந்த 3 வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. லைக் AML M2 M3 அண்ட் M4க்கான ஜெனட்டிக்ஸு. ஓகேவா? அதுக்கப்புறம் இதோட கிளினிக்கல் ஃபியூச்சர் அசோசியேட்டட் டைப்ஸ் ஆஃப் வந்துட்டு AML. ஓகேவா? ஸோ கிளினிக்கல் ஃபியூச்சர் இதோடையே வந்துட்டு சொல்லிட்டேன். ஸோ இப்போ இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸு. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அக்யூட் லுக்கீமியாவுக்கு வந்துட்டு மோர் தென் 20% பிளாஸ்ட் செல்ஸு ஃப்ரம் போன் மேரோ ஆஸ்பிரேஷன். பட் இதில் வந்துட்டு ஜெனடிக்ஸ் அதை விட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து ஜெனடிக்ஸும் இருக்குது. ஸோ அப்போ வந்து ட்ரான்ஸ்லொகேஷன் ஃபைண்ட் பண்ணுறது. ஸோ எது வந்துட்டு பெஸ்ட்டு இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ் அப்படின்னா ட்ரான்ஸ்லொகேஷன் ஜெனட்டிக்ஸ் ஃபைண்ட் பண்ணுறது த்ரூ வந்துட்டு ஃபிஷ்ஷு லைக் ஃப்ளோரசன் இன்சிடோ ஹைப்ரிட் அந்த ஃபிஷ் டெக்னிக் யூஸ் பண்ணலாம். இல்லைனா வந்துட்டு அந்த பிளாஸ்ட்டு. ஸோ வந்து ஓவரால் பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லொகேஷன் ஃபைண்ட் பண்ணுறது. பட் நார்மலாக ஃபார் எக்ஸாம்பிள் ஏஎல்எல்க்கு வந்துட்டு நம்ம ஜெனட்டிக்ஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. லைக் ஜெனட்டிக்ஸ் இம்பார்ட்டன்ட் பட் டயக்னோஸ்டிக் வைஸில் அக்யூட் லிம்போபிளாஸ்டிக் லுக்கீமியாவுக்கு பிளாஸ்ட் செல்ஸ். ஸோ பிளாஸ்ட் செல்ஸ் வந்துட்டு மோர் தென் 20% கன்ஃபார்ம்ஸ் அக்யூட் லுக்கீமியா.
பட் இது வந்துட்டு அக்யூட் லிம்போபிளாஸ்டிக்கு பெஸ்ட்டு. பட் அக்யூட் மைலோபிளாஸ்டிக்கும் பெஸ்ட்டு. அதை விட பெஸ்ட்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிரான்ஸ்லோகேஷன். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸு. ஸோ மேஜராக வந்துட்டு 2 ட்ரக்கு, சைட்டாரூபசின், டைனோரூபசின், ஆந்த்ராசைக்ளின் வெரைட்டிஸு. பட் இதில் வந்துட்டு இன்னொன்று இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு அட்ரா ட்ரீட் வந்துட்டு AML-M3. அட்ராங்கிறது ஆல் டிரான்ஸ் ரெட்டினோயிக் ஆசிட். ஸோ இது மேஜராக வந்துட்டு AML-M3 வெரைட்டியை வந்துட்டு ட்ரீட் பண்ணும். ஸோ வந்து பெஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா AML-M3க்கு வந்துட்டு ஆல் டிரான்ஸ் ரெட்டினோயிக் ஆசிட். பாக்கி அதர் M1 M2 ஸோ எல்லாத்துக்குமே வந்துட்டு சைட்டாரூபசின், டைனோரூபசின், ஸோ இதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ வந்துட்டு ஆல் டிரான்ஸ் ரெட்டினோயிக் ஆசிட் நத்திங் பட் வந்துட்டு விட்டமின் A டெரிவேட்டிவ்ஸு. ஓகேவா? ஸோ விட்டமின் A வந்துட்டு ட்ரீட் AML-M3. ஸோ இது ஒன் ஆஃப் த சைட் எஃபெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேஷன் சிண்ட்ரோம் காஸ் ஆகும் லைக் அட்ரா யூஸ் பண்ணுறதுனால. பட் அதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டீராய்ட்ஸ் கொடுக்கலாம். அட்ரா இன்டியூஸ்டு வந்துட்டு டிஃப்ரென்ஷியேஷன் சிண்ட்ரோமுக்கு. அப்புறம் இன்னொன்று வந்துட்டு AML-M3. ஓகேவா? AML-M3 வந்துட்டு ஆல்வேஸ் லைக் ஹேவன் சம் கைண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸு. ஒன்று பார்த்தீங்கன்னா அசோசியேட்டட் வித் DIC-யாக இருக்கட்டும். ஸோ இட் ஹேவ் த ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் அட்ரா. ஸோ AML-M3 அதே மாதிரி ஒன் ஆஃப் த செல் விச் யூ கேன் சி இன் AML-M3 இட் இஸ் aerorods. ஸோ செல்ஸ் லைக் சைட்டோபிளாசமில் வந்துட்டு நீங்கள் aerorods பார்க்கலாம். அந்த செல்ஸ் பேர் வந்துட்டு ஃபேகோட் செல்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இஃப் யூ டோன்ட் நோ எனிதிங் லைக் சிம்பிளி மீன்ஸ் ஸோ மோஸ்ட் காமனாக இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது வந்து AML-M3 வெரைட்டி. ஸோ அதை நீங்கள் கூட போடலாம். ஓகேவா? இது வந்துட்டு ஒன் ஆஃப் த ஹிண்ட் சப்போஸ் தெரியல அப்படின்னா. அடுத்து வந்துட்டு லாஸ்ட் க்ரானிக் மைலோசைட்டிக் லுக்கீமியா. ஸோ இப்போ வந்துட்டு மைலோசைட்டிக் வெரைட்டிஸில் வந்துட்டு அக்யூட் முடிஞ்சு இப்போ வந்துட்டு லேட் மெச்சுரேஷனல் அரெஸ்ட்டில் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் இது எல்லாமே பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு அரௌண்ட் வந்துட்டு 55-60 இயர்ஸ் அந்த மாதிரி 55 to 65 இயர்ஸில் வரும். ஸோ CLL வந்துட்டு மோஸ்ட் காமன் க்ரானிக் லிம்போசைட்டிக் லுக்கீமியா வந்துட்டு மோஸ்ட் காமன் இன் மேல் தென் த ஃபீமேல். ஓகேவா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து ஜெண்டர் ஸ்பெசிஃபிக் கிடையாது CML பொறுத்த வரைக்கும். ஓகே, க்ரானிக் மைலோசைட்டிக் லுக்கீமியா மோஸ்ட் காமன் இன் 55 to 65 இயர்ஸ். அண்ட் இதோட ஜெனட்டிக்ஸ் ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருக்கேன். குரோமோசோம் டிரான்ஸ்லோகேஷன் 922. ஸோ ஃபிலடெல்ஃபியா குரோமோசோம் ஸோ வந்துட்டு ABL BCR ஜீன் ஃபியூஷன் ஆகும். ஸோ இந்த அப்நார்மல் ஃபியூஷன்னால் என்ன ஆகும் சொன்னால் அப்நார்மல் ப்ரோட்டீன் ஃபார்மேஷன் நடக்கும். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு 22 குரோமோசோமில் ABL BCR. ஸோ இது வந்து தைரோசின் கைனேஸ் அசோசியேட்டட் வந்துட்டு ஜீன். ஸோ நமக்கு ட்ரீட்மெண்ட்டுமே இது ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ ட்ரீட்மெண்ட் ஒன் ஆஃப் த ட்ரக் ஆஃப் சாய்ஸ் எப்பயுமே ஒரு மறக்காத ஒரு ட்ரக் என்னென்னா இமேட்டினின். ஓகேவா? ஸோ இது வந்து தைரோசின் கைனேஸ் இன்ஹிபிட்டர். ஸோ நம்ம வந்து ஜெனட்டிக்ஸ்குள்ளே போய் அந்த தைரோசின் அப்நார்மலாக ப்ரொடியூஸ் பண்ணுற ஜீனை வந்து நம்ம சப்ரஸ் பண்ணுறோம். ஓகேவா? தைரோசின் கைனேஸ் இன்ஹிபிட்டர். ஓகே, ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் CMLல இருக்கிற குரோமோசோம் டிரான்ஸ்லோகேஷன் என்ன அப்படின்னா 922. ஸோ இது வந்து 922 ஆல்ரெடி நான் வந்துட்டு ALLலையும் நடக்கும்னு சொல்லியிருக்கேன். பட் ஆனால் ALல வந்துட்டு ஒஸ்ட் ப்ரோக்னோசிஸ், பட் இதில் வந்துட்டு குட் ப்ரோக்னோசிஸ். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு அதோட மாலிகுலர் வெயிட் ஆஃப்டர் டிரான்ஸ்லோகேஷன் இந்த ஜீனோட மாலிகுலர் வெயிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 210 kilodalton. பட் இதே வந்துட்டு அக்யூட் லுக்கீமியாவில் பார்த்தீங்கன்னா அக்யூட் லிம்போபிளாஸ்டிக் லுக்கீமியாவில் பார்த்தீங்கன்னா 190 daltons வரும். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் பிளட்டில் என்ன ஃபைண்டிங்ஸ் பண்ணுவீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி வந்துட்டு சொன்ன க்ரானிக் லிம்போசைட்டிக் லுக்கீமியாவில் செல்ஸ்லாம் வீக்காக இருக்கும், ஸ்மட் செல் ஃபார்மேஷன் நடக்கும். பட் இதில் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா எல்லா செல்ஸுமே வந்துட்டு டிஃப்ரென்ஸ் லைக் சைஸு இந்த வேரியேஷன். ஸோ இது வந்துட்டு என்ன அப்பியரன்ஸ் கொடுக்கும் அப்படின்னா
காலேஜ் கேர்ள் அப்பியரன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ வந்து காலேஜ் கேர்ள் அப்பியரன்ஸ்னால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து சிஎம்மில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு கார்டன் பார்ட்டி அப்பியரன்ஸ் ஆர் காலேஜ் கேர்ள் அப்பியரன்ஸு அப்படின்னு பார்த்திங்கன்னா செல்ஸ் எல்லாமே மல்டிபிள் டிஃப்ரெண்ட் சைஸ் அண்ட் ஷேப்பில் இருக்கும். ஓகேவா? ஸோ என்னென்ன செல்ஸாக இருக்கலாம்னா ஈஸ்னோஃபில்ஸு, பேசோஃபில்ஸு, மெச்சூர் நியூட்ரோஃபில்ஸ். ஸோ வந்து டிஃப்ரெண்ட் செல்ஸ் இருந்ததுன்னா இட் கிவ்ஸ் அ கலர்ஃபுல் அப்பியரன்ஸு சீன் இன் சிஎம்எல் காலேஜ் கேர்ள் அப்பியரன்ஸு. இது கான்வென்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே செல்ஸு, ஒரே சைஸு, ஷேப்பு. ஸோ இது வந்து மோனோட்டோனஸ், ஒரே அப்பியரன்ஸ் ஆஃப் லிம்ஃபாய்டு வெரைட்டி. இது வந்துட்டு சிஎல்எல். ஓகேவா? ஸோ இந்த கொஷினில் ஹிண்ட்டாக கூட கொடுக்கலாம். இது ஒன்று. அடுத்து பார்த்திங்கன்னா மைலாய்டு எரித்ராய்டு ரேஷியோ. ஸோ நார்மலாக என்ன சொல்லியிருக்கேன், மைலாய்டு விசஸ் எரித்ராய்டு ரேஷியோ அப்படின்னா இது மைலாய்டு செல், மைலாய்டு ஸ்டெம் செல். ஓகேவா? ஸோ இந்த மைலாய்டு ஸ்டெம் செல் தான் வந்துட்டு மைலோபிளாஸ்டாக மாறுது. ஸோ இந்த மைலாய்டு பிளாஸ்ட் வந்துட்டு தான் வந்துட்டு நியூட்ரோஃபில், ஈஸ்னோஃபில்ஸ் வந்து டபிள்யூபிசியாக மாறுது. இன்னொன்று வந்துட்டு ஆர்பிசி எரித்ராய்டு, இன்னொன்று வந்து மெகா கேரியர். ஓகேவா? ஸோ இந்த பிளாக் செல்ஸ் தான் வந்து நியூட்ரோஃபில், ஈஸ்னோஃபில், பேசோஃபில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாறுது. ஸோ இப்போ வந்துட்டு இங்கே லியூக்கெமிக் சேஞ்சஸ் நடக்குது. இங்கே லியூக்கெமிக் சேஞ்சஸ் நடக்கிறதுனால மைலாய்டு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும், பட் எரித்ராய்டு ரிமைன்ஸ் அ நார்மல். ஓகேவா? அப்போ கொஷின் என்ன கொடுப்பான் அப்படின்னா மைலாய்டு இஸ் டு எரித்ராய்டு ரேஷியோ வந்துட்டு அரௌண்ட் வந்துட்டு 20:1 அந்த மாதிரி கொடுக்கலாம். இன்னொன்று என்ன ஆகும் அப்படின்னா சிஎம்எல்ல வந்துட்டு இன்க்ரீஸ்டு வைட்டமின் B12 பிகாஸ் ஆஃப் வந்துட்டு சம் இன்க்ரீஸ்டு ரிசெப்டார்னால விட்டமின் B12 வந்துட்டு சிஎம்எல் வந்து ரைஸ் ஆகும். அது இல்லாமல் கொஷினில் வந்துட்டு பேசோஃபிலியா, இன்க்ரீஸ்டு பேசோஃபில்ஸ் எதில் வரும் அப்படின்னா சிஎம்எல் தான். ஸோ ஈஸ்னோஃபில்ஸ் வந்துட்டு ஏஎம்எல்லில் கூட வரும். அது ஏஎம்எல் M4 வெரைட்டிஸில் பேசோஃபில்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்கான் அப்படின்னா அது வந்துட்டு சிஎம்எல் வெரைட்டி. அது இல்லாமல் சிஎம்எல் வந்து இன்னொன்று என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ்ட் இன் NAb ஸ்கோர், நியூட்ரோஃபில் ஆல்கலைன் பாஸ்பேட்டேஸ். NAb ஸ்கோர் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகும். ஸோ NAb ஸ்கோர் வந்து நிறைய கண்டிஷனில் இன்க்ரீஸ் ஆகும். பட் ஆனால் வந்துட்டு சிஎல்எல்ல வந்து NAb ஸ்கோர் வந்துட்டு சிஎம்எல் வந்துட்டு NAb ஸ்கோர் டிக்ரீஸ் ஆகும். ஸோ நியூட்ரோஃபில் ஆல்கலைன் பாஸ்பேட்டேஸ் என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு நார்மலாக வந்துட்டு பிபிசியோட லிவிங்ஸை வந்துட்டு கம்மி பண்ணும். பட் இப்போ வந்துட்டு நியூட்ரோஃபில் ஆல்கலைன் பாஸ்பேட்டேஸ் வந்துட்டு கம்மியாகுது அப்படின்னா நியூட்ரோஃபிலோட லைஃப் ஸ்பேன் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ நியூட்ரோஃபில் ஆல்கலைன் பாஸ்பேட்டேஸ் இன்க்ரீஸ் ஆகிற கண்டிஷன் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ரெக்னென்சி, ஓசிபி யூஸு. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் அப்போல்லாம் வந்துட்டு NAb ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கிளினிக்கல் ஃபீச்சர் நான் ஆல்ரெடி ஒன்று வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து சொன்னது மேசிவ் ஸ்ப்ளீனோமெகாலி. லைக் ரிமைனிங் அதர் கிளினிக்கல் பேன்சைட்டோஃபீனியா கூட இருக்கலாம். ப்ளஸ் வந்துட்டு பேசோஃபிலியா அதிகமாக இருக்குது. இன்க்ரீஸ் பேசோஃபில்ஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், ப்ரூரைட்டிஸு, இச்சிங். கொஷினில் ப்ரூரைட்டிஸ் அண்ட் வந்துட்டு ஃப்ளஷிங் அதெல்லாம் கொடுத்துருக்கான் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் இன்க்ரீஸ்டு பேசோஃபில். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு கிளினிக்கல் ஃபீச்சர்ஸு. ஸோ இப்போ இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ். ஸோ சிஎம்எல்லை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரான்ஸ்லொகேஷன் வந்துட்டு 9/22. ஸோ இப்போ இந்த ட்ரான்ஸ்லொகேஷனை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஃப்ளோரசன்ட் இன்சிடென்ட் ஹைபிரிடைசேஷன். ஓகேவா? ஸோ நார்மலாக எந்த இடம் வந்துட்டு சேஞ்சஸ் ஆகிருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் 9/22. ஸோ இந்த இடத்துல வந்து சேஞ்சஸ் வந்து காட்டி கொடுக்கும். இந்த குரோமோசோமோட கலர் ஃபுல்லாக ரெட்டு அப்படின்னா அந்த ரெட்னஸ் வந்துட்டு இந்த இடத்துல இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஃப்ளோரசன்ட் இன்சிடென்ட் ஹைபிரிடைசேஷன், சொமேட்டிக் ஹைபிரிடைசேஷன். ஓகேவா? ஸோ இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ் வந்து ஃபிஷ்ஷு. ஸோ இது என்னத்தை சொல்லும் அப்படின்னா ABL
BCR, fusion or chimera gene. ஓகேவா? ஸோ இந்த ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மைலோசைட்ஸு அது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். மைலோசைட், மெட்டாமைலோசைட்ஸு. ஸோ வந்துட்டு டுவர்ட்ஸ் லெஃப்ட் ஷிஃப்ட் காஸ் பண்ணும் இது. லெஃப்ட் ஷிஃப்ட்னா நார்மல் மெச்சுரேஷன் ஆஃப் த செல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நியூட்ரோஃபில்ஸாக இருக்கட்டும், நியூட்ரோஃபில்ஸோட ப்ரீகர்சர் செல்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நார்மலாக இதோட ப்ரீகர்சர் செல்ஸ் எல்லாமே வர ஆரம்பிக்கும் பிளட்டில். ஸோ அதுதான் இப்போ லெஃப்ட் சைடு ஆஃப் த வந்துட்டு செல்ஸ் வந்து அரைஸ் ஆகுது அப்படின்னா அது வந்துட்டு லெஃப்ட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, கொஷனில் லெஃப்ட் ஷிஃப்ட் கொடுக்குறாங்கன்னா அதோட ப்ரீகர்சர் செல்ஸ் வந்து அரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஈவன் சிஎம்எல்ல கூட டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. லைக் சிஎல் மாதிரி இதுலேயுமே டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ சிஎம்எல் chronic myeloid leukemia வந்துட்டு கேன் கன்வெர்டட் இன்டு ஏஎம்எல், most common than the ALL. ஓகேவா? chronic myeloid leukemia வந்துட்டு அக்யூட்டாக கூட மாறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஓகேவா? இது ஒன்று. ஸோ ஃபிஷ் டெக்னிக்கும் யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்தது இன்னொரு டெக்னிக் கூட இருக்குது, PCR, பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி மேனேஜ்மெண்ட் வந்துட்டு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ட்ரக்ஸ் சொல்லிட்டேன், இமேட்டினிப். பட் நெக்ஸ்ட்டு இது வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ட்ரக். செகண்ட் ஜென்ரேஷன் ஒன் டைம் எஃப்எம்ஜியில் கூட கேட்டிருக்கான். ஸோ இமேட்டினிப் ரெசிஸ்டண்ட் ஆகிருக்கு. செகண்ட் ஜென்ரேஷன் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா டிஎன்பி, எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, டிஎன்பி, டெசோட்டினிப், நிலோட்டினிப், பெசோட்டினிப். ஓகேவா? ஸோ இந்த ட்ரக்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு மேனேஜ்மெண்ட்காக கொடுக்கலாம். தைரோசின் கைனஸ் இன்ஹிபிட்டர். பட் ஆனால் மோஸ்ட் காமன் நம்ம எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுறது வந்து இமேட்டினிப். ஓகேவா? ஸோ தேங்க்யூ.